Hello guys, welcome back our channel Rider Mission. நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஹேண்டில் பார் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஹேண்டில் பார் தான் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அன்பாக்சிங்லாம் பண்ணி காட்டினேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேண்டில் பார் நம்ம பைக் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்குது நம்ம பைக்கு thunderbird X சரிங்களா 350. ஸோ இந்த பைக்குக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணுற வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாலேஷன் பண்ணிவிட்டு ஸோ இது ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். மாற்றத்துக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே பார்த்துருப்பீங்க ரவி என்ஃபீல்டு கரேஜ் சரிங்களா. ஸோ ரவி என்ஃபீல்டு கரேஜ் தான் வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வண்டி இன்றைக்கி சர்வீஸ் விட்டுருக்கோம். ஸோ சர்வீஸ் விட்டு இன்றைக்கி எடுக்க போகிறோம். ப்ளஸ் இந்த ஹேண்டில் பாரும் சேஞ்ச் பண்ணிட்டா ஸோ ஒரு ஃபுல்லாக இருக்கும் அப்கமிங் ரைட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ ஒரு லாங்காக போய் ஷூட் பண்ணுறோங்க. ஸோ அதனால் ஸோ இந்த வெஹிக்கிள் தான் நம்மளை ஒரு ஷூட்டுக்கும் கூட்டின்னு வருதுன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, எல்லாமே ஒரு லொக்கேஷனில் இருக்கும். ஸோ அப்படின்னு சொல்ல ஒரு பிளேஸ் நம்ம மூவ் பண்ணி போகிறதுக்கு இந்த வெஹிக்கிள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுன்னு சொல்ல நம்ம வெஹிக்கிளை பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் ஒரு ஷூட்டுக்கு நம்ம போக முடியும். நம்ம ரவி நம்ம கூட இருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது டோட்டல் வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் A to Z இப்போ நீங்களும் இதே ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் ஸோ அது எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம சொல்கிறேன். ஓகே, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் ஹேண்டில் பார் இதுதான் நம்மளோட ஸ்டாக் ஹேண்டில் பார் இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சின்னதாக இந்த வைப்ரேஷன் டிடெக்ஷன் ராடெல்லாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம். ஏதோ ஓரளவுக்கு அது மேனேஜ் பண்ணிட்டு இருந்தது வைப்ரேஷனை. அதுக்கப்புறம் சரி அது ஃபுல்லாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டேரிங் நம்ம மாற்ற போகிறோம். இது ஆக்சுவலாக ஸ்டாக் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஸ்டாக்கு. ஸோ இந்த ஸ்டாக் கொஞ்சம் டவுனாக இருக்கும். இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது இந்த ஹேண்டில் பார் வாங்கியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிளிஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் இருக்க அந்த கிராஸ் ஹேண்டில் பார் இதிலே கொடுத்ததுனால வைப்ரேஷன்லாம் கம்மியாகும் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நிறைய என் ஃப்ரெண்ட் கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கினேன் நானும். ஸோ அது நான் இப்போ மாட்டுறது உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களை இந்த கணேஷ் ப்ரோ வீடியோவில் சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கணேஷ் ப்ரோ வண்டி நம்மள்கிட்ட தான் சர்வீஸ் விடுவார். எப்பவுமே அவர் நம்ம வண்டி நம்ம தான் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் அவர் போய்ட்டு. இப்போ கணேஷ் ப்ரோ புதுசாக அந்த ஹேண்ட்பேர் மாற்றணும்னு வந்திருக்காரு. இப்போ அதை தான் நான் மாட்ட போகிறேன். அதை எப்படி மாட்டுறேன்னு பாருங்கள். சரி கேஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்க நம்ம பிடிப்போம் இல்லையா, ஸோ அந்த க்ரிப்பை கைட்டிடுறாங்க. ஸோ இந்த சைடில் ஒரு க்ரிப்பு இருக்குது இல்லையா, ஸோ இந்த க்ரிப்பு நம்ம கைட்டிட்டு இதே க்ரிப்பு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் திருப்பி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த க்ரிப்பை கைட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பிரேக் லிவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை இப்போ பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வண்டியில் நிறைய ஆக்சரிஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாக் லைட்டு, அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டரு அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே திருப்பி இன்ஸ்டாலேஷன் வேறு பண்ணோம் ஒயரிங்லாம். ஸோ நம்ம ப்ரோ சூப்பராக பண்ணி தருவார், அது பிரச்சனை இல்லை. நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் ப்ரோ கிட்ட சர்வீஸ்லாம் விட்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ப்ரோ எப்படி சர்வீஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்மளுக்கும் தெரியும் சரிங்களா எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளுக்கே சூப்பராக பண்ணார். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் பண்ணி தருவார். இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொன்னீங்கன்னா நம்மளுக்கும் தெரியும் எப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்கள் எதனா குறை சொன்னீங்க அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிப்பார். என்ன ப்ரோ கரெக்டு தானே? கண்டிப்பாக. ஏன்னா உங்களோட ஆதரவு இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டார். ஸோ அவர் இது ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக வச்சுருக்காரு. நம்ம ஷெட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கு, அங்கே ஒரு ஹிமாலயனு, அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்டர்பேர்டு, இங்கேயும் ஹிமாலயன் ஒன்று இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா கிளாசிக். ஸோ எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வண்டிக்கிட்ட நிறுத்தலாம், அவ்வளோ பெருசு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கூட ஒரு தண்டர்பேர்டு, ஸோ இங்கே ஒரு தண்டர்பேர்டு இருக்குது. நம்ம வண்டியும் நிறைய வண்டி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டி பார்த்திங்கன்னா இப்போ டெலிவரி கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் அது ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஒரே கலராக நிறுத்தி வச்சுக்கிறது லைனாக. ஸோ 350 சிங்கிள்ஸ் எடிஷன் நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 வண்டி இங்கே லைனாக விட்டு வச்சுக்கிறது எல்லாம் ஒரே கலரு. என்ன ப்ரோ வண்டி என்ன சேல் கீழ் பண்ணுறீங்களா? ஒரே கலராக நிறுத்தி வச்சுருக்கீங்க. எல்லாம் சர்வீஸ் தான் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு எல்லோரும் ட்ரஸ்ட் பண்ணி கடையில் விட்டு போயிடறாங்க. ஸோ இதான் சர்வீஸ் ஏரியா.
ஸோ இந்த இடத்துல வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு ஸோ ரெடியான வண்டியில் ஓரமாக ஷெட்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த வண்டியை நைட் ஆனால் உள்ளே விட்டு தான் போயிடுவாங்க. ஸோ அதனால் வண்டியை பொறுத்தவரையும் சேஃப்டியாக இருக்கும். என் வண்டியே 2 நாள் இங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் சூப்பராக பண்ணித்தரேன்னாரு. ஸோ அதனால் விட்டுட்டேன். ஸோ பண்ணிகிட்ருக்காரு அவர். ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடில் இருக்க அந்த பார் அந்த வெயிட் இருக்கும் இல்லையா, அது எடுத்துட்டாங்க. அப்புறம் வந்து ஹேண்டில் பார் அந்த grip எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2த்தையும் கட்டிட்டாங்க. உருவிட்டாங்கன்னா இந்த 4 ஸ்க்ரூ ஸோ மெயினான இங்கே நிற்குது இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம இது வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். அதெல்லாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா எல்லாம் மிஷின் பேக்கிங் இல்லையா, ஸோ நம்ம வந்து கையில் பண்ணுறதில்ல, மேனுஃபேக்சரிங்லேருந்து வர இது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம கட்டுறோம் அதை. ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். பட் என்ன தான் டைட்டாக இருந்தாலும் எங்களால் மிஷின் டஃப்பு கொடுப்பா போல், செம்ம வெயிட்டாக கைட்டுவா போல். அதனால் பிரச்சனை இல்லை. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ 2 நிமிஷத்துக்குள்ளே கைட்டி திப்பா அத்தை 1 நிமிஷத்துக்குள்ளே மாட்டுருவார். அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டான ஆள் நம்ம ஆள். சரி காசு பார்த்தீங்கன்னா இப்போ டோட்டலாக நம்ம வண்டியோட ஹேண்டில் பாரே எடுத்தாச்சு. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். விண்ட்ஷீல்டு மட்டும் இருக்குது. எங்கேயும் ஹேண்டில் பாரை காணும் என் வண்டியில். சார் வண்டிக்கு புது ஹேண்டில் பார், டூரிங் ஹேண்டில் பார் மாத்திரம். ஸோ அதனால் வேறு லெவலில் இருக்கும். ஓட்டி பார்க்கலாம். எந்தளவுக்கு பர்ஃபெக்ஷனாக டெடிகேஷனாக ஒர்க் பண்ணுறாரு பாருங்கள் ரவி ப்ரோ. ஒரு அழுக்கு கூட இருக்க விட மாட்டார். சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துருவார். நம்ம ஸ்டேரிங்கை வச்சாச்சு. எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ போட்டு இந்த 4 ரெட்டு டைட் பண்ணோம். டைட் பண்ணிகிட்ருக்காரு. பெருசாக இருக்குதுல்ல, பட் செம்மையாக இருக்கும். புடு நம்மளை ஓட்ட போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து சைலன்சரில் தான் கை வைக்க போகிறேன். ஏன்னா 3 வருஷம் இப்படியே ஓட்டி போர் வச்சிச்சு. கொஞ்சம் அப்போ மாடிஃபை பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா. அப்போ தான் நம்ம லைக் பண்ணி ஓட்டிகிட்டே இருப்போம் வண்டியை. இல்லை போர் வச்சிடும். அதனால் கரெக்டாக பொசிஷன்லாம் பார்த்து வச்சுட்டுருக்காரு. அலைன்மெண்ட்டு தான் மெயின். ஏன்னா அலைன்மெண்ட்டு சரியில்லையோ இவ்வளோ தூரம் காசு கொடுத்து எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால் அலைன்மெண்ட்டு தான் கரெக்டாக பண்ணுறாரு சூப்பராக. ஏன்னா அவரும் ஒரு பைக் ரேஸ் அவருக்கு, அதனால் ரொம்ப லைக் பண்ணி பண்ணார். அதனால் பிரச்சனை இல்லை. வண்டி கவர் ஆகணும். ஆமாம், டெஸ்ட் பண்ணுறாருல அதெல்லாம் வந்து டேக் பண்ணோம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்து அவர் ஃபீட்பேக் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வரலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதுக்கும் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு வந்து சொல்லுவார். சொன்னோன்னா நம்ம அதுக்கப்புறம் ரைட் பண்ணலாம். அதான் மறுபடியும் ரெடி. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளோட சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பார் மாற்றணும் சொல்லியிருந்தியா. ஸோ அந்த ஹேண்டில் பாரும் மாற்றிட்டு நான் டெஸ்ட் ரைடும் ஓட்டி பார்த்துட்டு வந்தேன். ஸோ நல்லாவே இருக்குது. பட் அதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. பட் வந்து அது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் டவுனான ஷார்ட் ரைடர்ஸ்க்கு அது வந்து செட் ஆகுமான்றது கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கும். ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் செட் ஆகாது. பட் ஓரளவுக்கு ஹைட் இருக்குது, மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் அது சூப்பராக இருக்குது. பட் நம்ம ஓட்டர்ஸ்லேயும் சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஒரு யூட்டர்ன் எடுக்கிறீங்க, ஒரு டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப ஈஸியாக வந்து டேர்ன் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ வைப்ரேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹேண்டில் பார்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு 2000 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம். ஸோ 2000க்கு ஒர்த்து தான். ஏன்னா அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது. ஸோ அதனால் குவாலிட்டி இருக்கனால தானே அவங்க அவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம குவாலிட்டி இருக்க சொல்ல அந்த ப்ராடக்ட் வாங்குறதுல தப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக ஸ்பான்சர் வீடியோ எதுவுமே கிடையாது. எல்லாம் என்னோட பே பண்ணி தான் நான் வாங்கி, ஸோ என்னோடய வண்டிக்குன்னு சொல்ல ஸோ நான் அது வந்து எவ்வளோ காசாக இருந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். மோஸ்ட்லி நான் ரெடி பண்ணிவிடுவேன். ஸோ அதனால் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதோட வீடியோ தான் நான் உங்களுக்கு காட்டினேன். லாஸ்ட் வீடியோவில் இந்த பார்சல் எப்படி வந்தது, ஸோ அன்பாக்சிங் எப்படி பண்ணோம், ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி பார்த்தோம், ஸோ ஓட்டி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் guys இன்றைக்கான வீடியோ. ஸோ ரவி என்ஃபீல்டு கரேஜஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட நம்பர் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் வச்சுருக்கீங்க, அதுவும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஷாப் வந்து தாராளமாக சர்வீஸ் பண்ணலாம். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ லாஸ்ட்டு நான் என்னோடய வெஹிக்கிளோட 3 சர்வீஸும் இங்கே தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வீடியோவில் நான் நிறைய கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்ன ஃபால்ட்டு என்ன காஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பார். ஸோ இதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் கைஸ்.